நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கோ, என்னென்னலாம் கற்று வச்சுருக்கீங்களோ, என்னெல்லாம் புரிஞ்சிருக்கோ, என்னெல்லாம் உணர்ந்துருக்கீங்களோ, இது எல்லாமே ஒரு நிகழ்வு தான். மொத்த சோலார் சிஸ்டமே ஒரு நிகழ்வு தான், இயற்கையில் இருக்கிற ஒரு நிகழ்வு. இப்போ இந்த நிகழ்வு வந்து இப்படியே ஸ்டேட்டிக்காக இருக்குமா, எப்போதும் பூமி வந்து சூரியனை சுற்றி வந்துகிட்டே இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதும் தெரியாது. காரணம் வந்து நிறையா சொல்கிறாங்க. பிக் பேங் தியரி, அப்படி உருவாகியிருக்கலாம், இப்படி உருவாகிருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கருத்து வச்சுருப்பாங்க. ஆனால் தெரியாது. நம்ம அனுபவத்துக்கு வந்தால் தான் அது வந்து நம்மளால சொல்ல முடியும். இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கைங்கிறது ரொம்ப 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 கம்மி, கணக்கே பண்ண முடியாதுன்னு வச்சுப்போம். ஒவ்வொரு மனுஷங்களோட வாழ்க்கை ஆயுள்காலம் அப்படின்னு சொன்னால் 100 வருஷம் தான். அப்போது இது உருவாகி பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் இந்த பூமி உருவாகி இருக்குது. அந்த சோலார் சிஸ்டம், பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸு, இந்த கேலக்ஸி அப்படின்னு என்ன பேர் வேணாலும் சொல்லலாம். இவ்வளோ விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்குது. இப்போ இதில் டைமுங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே நம்ம இருக்கோம். டைமுங்கிறது கான்செப்டுக்குள்ளே இருக்கோன்னா மைண்டு இருக்க போய் தான் டைம் இருக்குது. மைண்ட் இல்லைன்னா டைமே இல்லை. அப்போ நம்ம எதில் மாட்டியிருக்கோன்னா மைண்டில் மாட்டியிருக்கோம். மைண்டில் மாட்டியிருக்கிறதுனால தான் டைமுங்கன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் மைண்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க, அந்த மைண்டை விட்டு உங்களால் வெளியே வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னால் டைமுங்கிற ஒரு கான்செப்டே உங்களுக்கு இருக்காது. டைமுங்கிற கான்செப்ட் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், சூரியனை அந்த பூமி வந்து சுற்றிட்டே வருது, தன்னைத்தானே சுற்றிட்டு இருக்குது, சூரியனையும் சுற்றி வருது. வருஷத்துக்கு ஒருக்கா சூரியனை வந்து சுற்றிட்டு வருது, தன்னைத்தானே 24 மணி நேரமாக சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் டைமுங்கிற ஒரு விஷயம் வருது. இதே இது கேலக்சியில் வேறு வேறு பிளானட்டுக்கு வேறு வேறு மாதிரி டைம் லைன் இருக்கலாம், அல்லது இதே மாதிரியே இன்னொரு யூனிவர்ஸ் இருக்கலாம், நமக்கு வந்து தெரியாது. இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உருவாகிருக்கு, ஒரு நாள் அழிஞ்சு போயிடும் இல்லையா? அப்படி டைமே இல்லாத, ஆரம்பமும் இல்லாத, முடிவே இல்லாத ஒரு வெட்ட வெளியில் இது ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அந்த நிகழ்வுக்குள்ளே தான் நாம் இருக்கோம். அந்த நிகழ்வுகளை மைண்டுங்கிற ஒரு இதில் மாட்டியிருக்கோம். நம்ம ஏன் மாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதை வந்து எப்படி பயன்படுத்துறதுங்கிறது தெரியல. மைண்டு தான் நாம் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மைண்டை எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும், எப்போலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. எப்போதுமே மைண்டில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதான் பிரச்சனைங்க. அத்தனை நேரம்லாம் நாம இருந்துட்டு மைண்டு தேவைப்படும் போது, நமக்கு டேட்டா ஏதாவது தேவைப்படும் போது மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு தான் மைண்டு. ஆனால் நம்ம வந்து ஃபுல் டைம் ஜாப்பாகவே மைண்டுக்குள்ளே தான் இருக்கும். அதனால தான் உண்மையை வந்து தெரியல. உண்மைங்கிறது எப்போதுமே இருக்குங்க. இந்த வெட்டவெளி, இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது உருவாகிருக்கு, அழிஞ்சிரும். டைமுங்கிற கான்செப்ட் இல்லாமல், அது வந்து ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் எப்போதுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் இருந்தாலும் இருக்கும், நம்ம இல்லைனாலும் இருக்கும். இந்த பூமிக்கு நம்ம வந்துட்டு கொஞ்ச நாள் சுற்றி பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கோம். வந்துட்டு நம்ம வந்து போயிடுவோம். இங்கே வந்து அனுபவிக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது, எதுவுமே உண்மை கிடையாது. நாமும் உண்மை கிடையாது, நமக்கு வர எண்ணம் உண்மை கிடையாது, நம்ம உடம்பு உண்மை கிடையாது. ஏன்னா மாறிக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒன்று நிலையாக இருக்கிறது தானே உண்மை. எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குன்னா அது வந்து எப்படி உண்மையாக இருக்க முடியும்? அப்படி உண்மையே இல்லாத விஷயத்துக்கு இப்போ இவ்வளோ நாள் தான் வாழ போகிறோம், அப்புறம் நம்ம இருக்க போகிறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அவ்வளோ நாள் நம்ம வந்து எவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருந்தோம், நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனா அங்கே வந்து முக்கியமாக இருக்குது. ஏன்னா சந்தோஷத்துக்காக தான் நம்ம எல்லாமே பண்ணுறது, உழைக்கிறது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அப்போது சந்தோஷம் தான் வேணும். அப்போ எவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்தோம், எவ்வளோ அதிகமாக சந்தோஷமாக இருந்தோம் அப்படிங்கிறது அங்கே வந்து முக்கியம். நம்ம வெளியே எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணோம், நம்மளுக்கு எவ்வளோ பெரிய வீடு இருக்குது, நமக்கு காரு, அப்படி ஃபேன்சியாக எவ்வளோ பொருள்னாலும் வச்சுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் வெளியில் டெக்கரேஷன் பண்ணுறதுனால நம்மளுக்குள்ளே இருக்கிற தன்மை வந்து சந்தோஷமாக இருக்குமான்னா இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளே நம்ம வந்து துன்பப்பட்டுக்கிட்டு, கஷ்டப்பட்டுட்டு, கோவம், வெறுப்பு, பொறாமை, ஈகோ எல்லாத்தையும் நமக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் நம்ம எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணாலும் அதனால என்ன அர்த்தம் இருக்குது? ஏன்னா எல்லாமே அழியக்கூடிய பொருள். ஏன்னா உள்ளுக்குள்ளே எதுவுமே மாறல, வெளியில் மட்டும் மாற்றுறதுனால. நம்ம வெளியில் மாற்றுறதுக்கு காரணமே நம்ம உள்ளுக்குள்ளே ஹாப்பினஸ் ஒன்று வரணும், நம்ம நிம்மதியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக வாழணும் அப்படிங்கிறத தான் வெளியே மாற்றுறோம். ஆனால் வெளியில் எல்லாத்தையும் மாற்றுறோம், நம்மளுக்குள்ளே அந்த அமைதி, சந்தோஷம் அப்படிங்கிறது வரல. நம்ம எவ்வளோ மேக்கப் பண்ணாலும் வரல, வெளியில் மட்டும் அழகாக தெரியுது அப்படின்னா பிரயோஜனம் இல்லைல்ல. அதனால் உள்ளுக்குள்ளே நம்ம மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். உள்ளுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கலாம், உள்ளே எவ்வளோ தூய்மையாக, அமைதியாக, உள்ளே ஃபுல்லாத்தையும் அழுக்காக வச்சுக்கிட்டு வெளியில் நம்ம எவ்வளோ மேக்கப் பண்ணாலும், எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணாலும் அது வந்து யூஸ் இல்லை. அது உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி இருக்கணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே டெம்பரவரிங்கும் போது அது வரைக்கும் அனுபவித்து சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. எல்லோரும் சந்தோஷமாக தான் வாழணும், கட்டாயமாக வாழக்கூடாது. நீங்கள் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஜாலியாக இருக்கணுங்கிறது தான் அங்கே வந்திருக்கோம். எதுவுமே உண்மை இல்லை, அதை சொல்கிறதுக்கு எல்லாமே சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அப்போ தான் புரியும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும், பிரபஞ்சம், இந்த ஸ்டார்ஸு, சூரியன் சுற்றி வர்றது, இங்கே இயற்கையில் நடக்கிற மாற்றங்கள்,
எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டுட்டே இருக்குது, எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்குது. நாமளும் மாறுறோம், நம்ம மனசும் மாறுது, நம்ம உடம்பும் மாறுது, எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்குது. அதில் ஏதோ ஒன்று நிலையாக இருக்கிறதுனால தான் இந்த மாற்றமாக நடக்கிற ஒரு இல்யூஷன் வந்து நமக்கு முன்னாடி வந்திருக்கு. இதை வந்து யார் உணர்றாங்களோ, யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து துன்பங்கிறது வாழ்க்கையில் வராதுங்க. நீங்கள் துன்பமாக பார்த்தா தானே அது வந்து துன்பம், பிரச்சனை. அது பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு துன்பமே தெரியாது இல்லையா? இப்போ இந்த கேலக்ஸி எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம வந்து ஒரு சின்ன மண் தூசி அளவு தான் பூமிங்கிறது. இந்த சோலார் சிஸ்டமே ஒரு தூசி அளவு தான் அப்படின்னு வச்சா கூட அதுக்கு அப்பாற்பட்டு தூரம் போய்கிட்டே தான் இருக்கும். நம்ம இப்போதைக்கு நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு தான் நம்மளால் பார்க்க முடியும். அப்போது இதனோண்டு பூமி வந்து தூசு அளவு, அதுக்குள்ளே நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து கணக்கே பண்ண முடியாத ஒன்று தான்.